இந்த ஒரு புள்ள ஒண்ணு பெற்றிருப்பா இவானா பொண்ணு கொல்ல ஒரு புள்ள பெக்க மலையே ஒரு புள்ள பெக்க பொட்டா பின்னாடி தேனு வச்சா பேசினிருந்தா ஒத்தி கீசினிருந்தா தமிழோட பேசினிருந்தா இவன் பேர சொல்லி ஊத்தி கூடி இவன் பேர சொல்லி ஊத்தி கூடி இவன் பேர சொல்லி போதும் உள்ள நன்மை மாறு இவனுக்கு சந்தனத்தை பூசுங்கடி இவனுக்கு சந்தனத்தை பூசுங்கடி அடி குங்குமத்தை வையுங்கடி அடி குங்குமத்தை கிருஷ்ணன் அவர்கள் சக்தி சிவலோகம் வெற்றி மருந்தக்கார சேர்ந்து அம்பசா குத்து வாய்க்கிறார். ஐயா
தேவன் தச்சு கட்டிக்கிறேன். ஏண்டா தேவன் எப்படி இருக்கான்? எப்படி இருக்கும்? அதே போற சரி இதோ உட்காந்து நாங்க தான் மாலை எத்தனை வந்து போறோமே. நான் உயிரோடு இருக்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னீங்க. சத்து பண்ண மாட்டோம். ஓன்னு உட்காந்துக்கிறீங்க. மாலை அணிந்த சந்தோஷத்தில் கண்ணை எடுத்து விட்டேன். எப்படி வாங்கிட்டாங்க? முடிவா என்னவா அவன் சொல்றா ஓய் இவன பழம் கண்ணு ஏய் என்ன கேட்ட பொண்ணு நான் வருவா காணா ஐயா பாயிட்டு வரா பாய் உடுவாய் அவன் சொல்லுங்க நான் வாங்கிட்டேன் அவன் சொல்றேங்க ஏன் குரங்கு நினைக்கிறீங்க ஏன்னா எவ்வளோ போய் சம்பாதிச்சு இருப்பேன் ஏங்க என்ன வார்த்தை சொல்றேன் பாருங்க அவன் என்ன சொன்னான் அவன் ஒரு முறை தான் சொன்னான் விளக்குறாத சரி பாவட்டு சாந்திர சிம்மாதி அவதி கட்டல் செங்கோல கருத்திலேந்தி நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிகிட்டு பார்த்தாலும் கிடையாது கட்டில்லா மகிழ்ச்சி எனக்கு திருமணம் முடிந்து சில ஆண்டுகள் கழித்து இல்ல வாழ்க்கை விட்டு 2 செல்வங்கள் பிறந்தது ஆணொன்று பெண்ணொன்று ஐயா கலா குட்டி ஒண்ணு பொட்டு குட்டி ஒண்ணு பிறந்தது 2 செல்வங்கள் ஆணொன்று பெண்ணொன்று ஐயா கலா குட்டி ஒண்ணு பொட்டு குட்டி ஒண்ணு அதான் சேகன் ஒண்ணு கெட்டேரி ஒண்ணு உள்ளத்தில் தவறு கிடையாது தாற்பட்ட செல்வம் புத்தி போகாது ஆணொன்று பெண்ணொன்று நேரமா என்னவோ தெரியவில்லை இவளை மனைவி அகால விட்டார் நம்ம செத்து போச்சா என் மனைவி இறந்து விட்டாளா நம்ம செத்து போச்சாடா என் மனைவி இறந்து விட்டாள் நம்ம செத்து போச்சாடா என் மனைவி இறந்து விட்டாளா எவ்வளவு பையா நம்ம செத்து போச்சா என் மனைவிடா என் மனைவி உண்மை ரொம்பனா கேட்டீங்களா நம்ம யார் நீங்க சுமார் ஒரு 50 வருஷம் நடிகர் நான் யார் சுமார் ஒரு 7 வருஷம் நடிகர் எல்லாமே நம்ம பொதுவா பேசிதான் பழக்கம் யார் கம்பெனி நம்ம கம்பெனி யார் பிரதக்கா நம்ம வாத்திகார் யார் பெட்டிக்கா நம்ம வாத்திகாரா யார் தம்பி நம்ம தம்பி யார் மெட்டலு நம்ம வீட்டு நம்ம மெட்டலு அது போல தான் ஊமடாட்டி ஏமடாட்டி 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 அது ஆலமரத்து வேறு இது புளிய மரத்து கந்து செய்யலாம் என்ன வாய்ப்புகள் பண்ணா இதே காவலா எங்க சென்றிருந்தாய் நீ ஒருவன் இருக்கின்றாய் மற்றொருவன் எங்கே போட்டா அடே காவலா நீ எங்க சென்றிருந்தாய் சுத்தி வள வந்து கொண்டிருக்கு எதற்காக வெடிக்காம இருப்பதற்காக சரி கையில் என்ன ஆட்டை நீ எதற்காக வைத்துக் கொண்டிருக்க ஐயா பாரு அவங்க வீரம் ஆனா வேற லவ் ஓய் ஓய் பாத்தா சரி படி பாத்தா சரி பாத்துமணி ஏய் என் மனது வந்து விட்டார் என்ன தெரியுது தாயத்து போது சீர்ந்து போக காலத்துக்காக தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் செல்வ செழிப்போடு வளர்ந்து விட்டேன் என் மகன் வெளிநாடு சென்றிருக்கிறார் என் மகளை பார்க்க வேண்டும் என் மகளை பார்க்க வேண்டும் நம்ம பொண்ணா ஐயா நம்ம பொண்ணா ஒரு முறைதான் சொன்னேன் வீட்டு சொல்லவா நீ நம்ம பொண்ணு உனக்கு எனக்கு பிறந்தா போங்க தூக்கி வாழ்த்துங்க நாங்க பாசம் பாசம் எனக்கு இருக்கிறது எப்ப குளிக்கும் போது பாத்தியா அறிவு திறமை சொல்லி ஐயா சரி என் மகளை பார்க்க வேண்டும் வெண்ணிலா
இதுதான் அனந்தபுரி நாடு என்பார்கள். அனந்தபுரி நாட்டை ஆண்டு வரக்கூடிய ஆனந்த வாழ மன்னருக்கு மகளாக பிறந்து உதய ஜோதி என்ற பெயர் பெற்று எவ்வித குறையும் இல்லாமல் வாழ்ந்து வருகிறேன். அப்படி இருந்தாலும் நான் சின்னஞ்சிறு வயதாக இருக்கும் பொழுதே என்னை விட்டுவிட்டு என்னுடைய அண்ணன் அயல்நாடு சென்று விட்டார். என்னுடைய அண்ணன் இன்று வருவதாக லிகிதம் வந்திருக்கிறது. என்னுடைய அண்ணன் வருகின்ற செய்தியினை என்னுடைய தந்தையிடத்திலே உரைக்க வேண்டும். அதற்கு முன்னதாக காவலை சந்திக்க வேண்டும். ஏண்டா காவல்? அரண்மனைக்கு வரும்பொழுது ஆட்டத்தோட பாட்டத்தோட வரையே அப்படி என்னடா ஒரு நற்செய்தி. நானும் அரண்மனைக்கு ஓட்டமா ஓடி வந்தமா. அரண்மனைக்கு வரலான்னு ஓட்டமா ஓடி வந்தேன். வருமா தேவடியால பாடி ரேடியோ தேவடியோ ரேடியோ தேவடியோ. டேய் தெளிவா சொல்லுடா. என் வாயில புல்லன்னா என்னடா வார்த்தை இதெல்லாம்? என் வாயில புல்லன்னா ஏண்டா பிறகு என்னாச்சு சொல்லுடா. என்னாச்சா? ஆமா எதுக்காக அழைத்தீங்க? ஏண்டா எதற்காக அழைத்தன? ஆமா இதுக்கு முன்னாடி எத்தனை மணிக்கு வருவேன்? காலையில 6 மணிக்கெல்லாம் அரண்மனைக்கு வருவேன். ஆமாமா. இப்ப மணி என்ன ஆகுது? மணி 9 மணி ஆகுது. டேய் டைம் நல்லா பாருடா. ஏண்டா காலதாமதம்? ஏண்டா காலதாமதம் கேட்கிறீங்க? ஆமா அம்மா இதுக்கு முன்னதாக என்ன வேலை செஞ்சிருந்தேன்?